نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما وقال النبي صلى الله عليه وسلم سيكون بعدي 30 كذابون كلهم يزعم أنه نبي وأنا خاتم النبيين ولا نبي بعدي أو كما قال صلى الله عليه وسلم கணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, இது நவாப் ஹப்பா பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே, பெருமக்களே, நான் ஆரம்பமாக ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். நான் யுத்தம் முடித்த பிறகு முதலில் தராவி கொடுத்த பள்ளி இந்த பள்ளி தான். அது இங்க இருக்கிற யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் ஆரம்பமாக 2 வருடங்கள் இந்த பள்ளியில நான் தராவி அந்த அடிப்படையில் எனக்கு இங்கே பேசுவதிலே ஒரு பெருமிதமும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மஜ்லிஸ் உலமா சார்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த நினைவு தினத்தை ஒட்டி பல்வேறு தலைப்புகளிலே உலமா பெருமக்கள் பல கருத்துரை ஆற்றி வருகிறார்கள். அந்த வகையிலே எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இறுதி நபித்துவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதியான நபி என்பது குறித்த ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நான் தெரியும். ஒரு பெரிய வருத்தம் சோதனை நிறைந்த விஷயம். நம்முடைய ஊரிலே தமிழகத்திலே வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பையனுடைய ஒரு போலியான மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சொற்பமானவர்கள் நம்முடைய ஊரில் இருக்கிறார். அவர்களை மிர்சாயிகள், காதியானிகள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் தங்களை அஹ்மதியாக்கள் என்று அழைத்துக் கொண்டாலுமே கூட நாம் அந்த பெயரிலே அவர்களை அழைக்கக்கூடாது. அவர்கள் ஒரு பொய்யன் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி என்பவனை பின்பற்றக்கூடிய மிர்சாயிகள் அவர்கள், காதியானிகள் அவர்கள். ஒரு பொய்யனை நபியாக ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய மதத்தை சார்ந்தவர்கள். நாம் இன்றைக்கு அவர்கள் குறித்த ஒரு சில தகவல்களைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதற்கான ஆதாரங்கள் தேவை கிடையாது. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதற்கு ஆதாரம் என்ன என்று ஒரு முஸ்லிம் கேட்டால் அவன் காஃபிர் ஆயிடுவான்னு சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதற்கு ஆதாரம் கேட்கிறதே தவறு. அப்படி ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்தாலே அது குஃப்ராக ஆகிப்போயிடும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதற்கான ஆதாரங்களை பேசுவது இது நம்முடைய நோக்கம் அல்ல. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அந்த ஆதாரங்கள் அது பகலின் வெளிச்சத்தை கொண்டு தெளிவானது. அதை விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொய்யர்கள் வரலாற்றிலே எப்போதெல்லாம் தங்களை நபி என்று சொன்ன பொய்யர்கள் எப்படியெல்லாம் தோன்றினார்கள், அதுல இந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அவன் எந்த வகையில தனித்தவனாக இருக்கிறான் என்பதை பற்றி பேசுவதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்களை சொல்வது நோக்கம் அல்ல. அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எல்லா சமூகங்களும், அதாவது நபிமார்களுடைய எல்லா சமூகங்களுமே அவங்க ஆசைப்பட்டது என்னன்னு சொன்னா, தங்களுடைய நபியை கொண்டு நபித்துவம் முடிக்கப்பட வேண்டும். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாருடைய விருப்பம். அவங்க என்ன நினைச்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நபித்துவ வருகை முடிக்கப்பட வேண்டும். இது அவங்களுடைய ஆசையாக இருந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் என்ன விரும்பினாங்க, நபித்துவம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு முடிக்கப்பட வேண்டும். உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா சமுதாயங்களும்
தங்களுடைய நபியோடு இந்த நபித்துவம் முடிந்து விடாதா என்று ஆசைப்பட்டாங்க. இறுதி நபியாக தங்களுடைய நபியும் இறுதி சமூகமாக தங்களுடைய சமூகமும் இருக்க வேண்டும் என்றுதான் உலகத்தில் எல்லா சமுதாயமும் விரும்பினார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் இறுதி நபித்துவத்தை நிறைவு செய்தான். நாம் அவர்களுடைய இறுதி சமுதாயமாக இருக்கிறோம். உலகத்திலே இனி இறுதி நபியும் கிடையாது, இறுதி சமுதாயமும் கிடையாது. நமக்கெல்லாம் தெரியும், நிறைய அதிகமாக உலமாக்கள் வாயிலாக ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம். யூதர்கள் சிலர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சொல்வார்கள், திருமறையிலே ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் யூதர்களாகிய எங்களுக்கு அருளப்பட்டிருந்தால் அந்த வசனம் அருளப்பட்ட அந்த வசனம் இறக்கப்பட்ட நாளை நாங்கள் ஒரு திருவிழாவாக கொண்டாடி இருப்போம் சொன்னாங்க. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு முஸ்லிம்களுக்கு, ஆனா யூதர்களாக எங்களுக்கு அருளப்பட்டிருக்குமே ஆனால் அந்த நாளை திருவிழாவாக ஆக்கியிருப்போம் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அது என்ன வசனம் அப்பா? அது குர்ஆன்ல நீ சொல்லுகிற அந்த வசனம் எது? அந்த வசனம் தான், இந்த மார்க்கத்தோடு எல்லா வகையும் முடிந்து விட்டது, இறை தூதர்கள் வருகை முடிந்து விட்டது, மார்க்க சட்டத்திட்டங்கள் முடிந்து விட்டது என்று அல்லாஹ் திட்டவட்டமாக அந்த வசனத்திலே இறக்கி வைத்தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தோடு நான் மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய வஹி என்கிற அந்த அற்புடையை இன்றோடு நான் பூர்த்தி செய்து விட்டேன். வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா, நான் உங்களுக்கு இஸ்லாத்தை தீனாக நான் பொருந்திக் கொண்டேன். இனிமேல் இஸ்லாம் அல்லாத ஒன்றை ஒருவன் தீனாக ஏற்றுக்கொண்டால் அது அவனிடமிருந்து ஏற்கப்படாது. இதுதான் அந்த வசனம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ சொல்கின்ற இந்த வசனம் எங்கே அருளப்பட்டது, எப்போது அருளப்பட்டது, யாருக்கு அருளப்பட்டது எல்லாமே எனக்கு தெரியும். இது அரஃபாவுடைய தினத்தில் வெள்ளிக்கிழமை அன்று அசருக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்திலே வீற்றிருந்த நேரத்தில் தான் இந்த வசனம் அருளப்பட்டதுன்னு சொன்னார். நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், யூதர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவர்கள் சொன்னதனுடைய கருத்து என்னன்னு சொன்னா, இந்த வசனம் தான் உலகத்திலே நபித்துவம் முடிந்து விட்டது என்பதை அறிவிக்கிற வசனம். இது மாதிரி ஒரு வசனம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்காதான் ஆசைப்பட்டோம். இப்படி ஒரு வசனம் தௌராத்தில் இருந்திருக்க வேண்டாமா என்று ஆசைப்பட்டோம். ஆனால் தௌராத்தில் அப்படி ஒரு வசனம் கிடையாது, இன்ஜீலில் அப்படி ஒரு வசனம் கிடையாது. ஆனால் திருமறையிலே உங்களுக்கு அருளப்பட்டதை எண்ணி நாங்கள் பொறாமைப்படுகிறோம் சொன்னான். உண்மையிலுமே யூதர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பொறாமை முஸ்லிம்கள் மீது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்கள்ல சொல்லியிருக்கிறாங்க, யூதர்கள் நம்முடைய மார்க்க விஷயத்துல எதை கண்டெல்லாம் பொறாமைப்படுறாங்க அப்படிங்கிறத பட்டியலிடுவான். நாம இமாம் வலல்லாஹின்னு சொன்னதும் ஆமீன் என்று சொல்கிறோமே, இதை கண்டு யூதர்களுக்கு பொறாமை. ஏன்னா அவங்களுடைய வழிபாட்டில் அது கிடையாது. நாம ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்கிறோமே, இதை கண்டு யூதர்களுக்கு பொறாமை. நம்முடைய ஜும்மா தொழுகை, அதை கண்டு யூதர்களுக்கு பொறாமை. இப்படி ஹதீஸ்ல நிறைய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதுல முக்கியமானது இந்த இறுதி நபித்துவம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிறைவுற்றது யூதர்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். ஆக எல்லா சமூகங்களும் ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் தராத ஒரு வாக்கியம் தான் நமக்கு அல்லாஹ் தந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா என்கிற அவர்களது இறுதி ஹஜ்ஜுடைய பேருரையிலே ஒரு இடத்திலே சொல்வார்கள், லா நபிய பஅதி வலா உம்மத பஅதகும், எனக்கு பின்னால் எந்த நபியும் இல்லை, வலா உம்மத பஅதகும், உங்களுக்கு பின்னால உலகத்திலே இனி எந்த சமூகமும் கிடையாது. அன ஆகிருல் அம்பியா, நான் கடைசி நபியாக இருக்கிறேன். வ அன்தும் ஆகிருல் உமம், நீங்கள் கடைசி சமுதாயமாக இருக்கிறீர்கள். எனவே கடைசி நபி நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால் கடைசி சமுதாயம், அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி நபித்துவம் என்பது நிறைய ஆதாரங்களை கொண்ட ஒரு விஷயம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நபித்துவம் என்பது ஆலமே அர்வாஹிலேயே முடிவு செய்யப்பட்டுருச்சு. ஆலமே அர்வாஹ்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகிலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா உயிர்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்தினான். எல்லா உயிர்களையும், நபிமார்கள், முஸ்லிம்கள், காஃபிர்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினான். அந்த ஆலமே அர்வாஹ்ல அல்லாஹ் 2 ஒப்பந்தங்கள் எடுத்தான். 2 ஒப்பந்தங்கள் என்று சொன்னால், ஒரு ஒப்பந்தம் நம்மை போன்ற எல்லா மனிதர்களிடத்திலையும் ஒரு ஒப்பந்தம் எடுத்தான். என்ன ஒப்பந்தம்? அலஸ்து பிரபிக்கும், நான் தான் உங்களுடைய ரட்சகன்,
நான் தான் உங்களுடைய இறைவன், ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று எல்லாரிடத்திலையும் கேட்டான். நம்ம எல்லாமே சொல்லிட்டு வந்திருக்கிறோம். பாலு பலா, எல்லாருமே ஆம், நீதான் எங்களுடைய ரப்பு, நீதான் எங்களுடைய ரட்சகன் என்று அந்த உயிர்களுடைய உலகம், அதான் ஆலமி அருவா, உயிர்களுடைய உலகத்துல எல்லாரிடத்திலும் ஒரு ஒப்பந்தம் எடுக்கப்பட்டது. அது அல்லாஹ் நபி, அல்லாஹ் தம்முடைய இறைவன், நம்முடைய ரட்சகன் என்கிற ஒப்பந்தம் நம்ம எல்லாரும் சம்மதம் முடிட்டு வந்திருக்கிறோம். இரண்டாவது ஒப்பந்தம் அல்லாஹ் நபிமார்களிடத்திலே வாங்கிய ஒப்பந்தம். அந்த உயிர்கள்ல யாரும் இருப்பாங்க, நபிமார்களும் இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை உலகத்திலே அனுப்பப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள். அந்த நபிமார்கள்ட்ட அல்லாஹ் ஒரு வாக்குறுதி வாங்கினான். என்ன வாக்குறுதி? உங்களை நான் நபியாக தேர்வு செய்வதற்கு என்ன நிபந்தனை என்று சொன்னால், நீங்கள் வாழும் காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டால் நீங்களும் அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு வாக்குறுதி வாங்கினான். இந்த வாக்குறுதி வாங்கிட்டு தான் மற்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை உறுதி செஞ்சான். இது குர்ஆன்ல இருக்கு. வைத் அஹதல்லாஹு மீசாகன் நபியீன் லமா ஆதைதுகும் மின் கிதாபின் வ ஹிக்மங்கிற ஆயத்துல நபிமார்கள் அத்தனை பேரிடத்திலும் அல்லாஹ் ஒரு வாக்குறுதி எடுத்துக்கொண்டான். என்ன உடன்படிக்கை? உங்களிடத்திலே அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்களேயானால் லதுமினுன் நபி, அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், வல தன்சுருன்னஹு, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எனவே உயிர்கள் உலகத்துல ரெண்டு விஷயம் உறுதி செய்யப்பட்டது. ஒன்று தௌஹீத், இன்னொன்று ஹத்மின் நுபுவத். அர்வாஹ்ல, ஆலமே அர்வாஹ்ல ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். ஒன்று அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை கிடையாது. இன்னொன்று ஹத்மின் நுபுவத், பெருமானாருடைய இறுதி நபித்துவம். இந்த ரெண்டையும் அல்லாஹ் எங்க உறுதி செய்யறான்? ஆலமே அர்வாஹ்ல உறுதி செய்யறான். எனவே அங்கேயே முடிவாகிவிட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி என்பது. இரண்டாவது, இந்த உலகத்திலேயும் ஆலமே துன்யா, இந்த உலகத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரெண்டு, அதாவது கோள்களுக்கு மத்தியில முஹம்மது ரசூலுல்லாஹ் வ ஃபாத்திமுன் நபியீன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வர்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கோள்களுக்கு மத்தியில எழுதப்பட்ட வாக்கியம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், வ ஃபாத்திமுன் நபியீன், அவர்கள் தான் இறுதி நபி என்பது அங்கேயும் உறுதி செய்யப்படுகிறது. ஆக துன்யாவிலேயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மனிதர் அவங்க தான். அந்த முதல் மனிதரிலேயே அல்லாஹ் இந்த வாக்கியத்தை பதிச்சுட்டான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஃபாத்திமுன் நபியீன் என்பது. நாளைக்கு நம்ம கபர்ல போன பிறகும் கூட கபர்ல அல்லாஹ் பத்தி கேள்வி கேட்கப்படும், நம்முடைய மார்க்கம் என்னன்னு கேட்கப்படும், பெருமானாரை பற்றியும் கேட்கப்படும். அதுல ஒரு ஹதீஸ்ல வரக்கூடிய வாசம் என்னன்னு சொன்னா, ரப்பி அல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான், அவனுக்கு இணை கிடையாது. வ தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது. வ நபியி, என்னுடைய நபி யார் என்று சொன்னால் முஹம்மதுன் ஹாதமுல் அன்பியா. இந்த வார்த்தை ஹதீஸ்ல இருக்கு. கபர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கப்படுகிற போது, உன்னுடைய நபி யார் என்று கேட்கப்படுகிற போது வெறுமனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதோடு சொல்ல முடியாது. முஹம்மதுன் ஹாதமுன் நபியீன், நபிமார்களுக்கெல்லாம் இறுதியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்னுடைய நபி. இதைத்தான் நம்ம எல்லாரும் கபர்ல நாளைக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆக கபர்லையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பது உறுதி செய்யப்படுது. நாளை மஹ்ஷர் மைதானத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமுல் அன்பியா, இறுதி நபி என்பது மஹ்ஷர் மைதானத்திலேயும் உறுதி செய்யப்படும். மஹ்ஷர் மைதானத்தில் எப்படி உறுதி செய்யப்படும்? அந்த கபரில் இருந்து எல்லாம் எழுப்பப்பட்ட பிறகு அல்லாஹ் விசாரணை ஆரம்பிக்காம இருப்பான். அமளி துமளியில கடுமையாக இருப்பாங்க. மக்கள் எல்லாம் விசாரணை ஆரம்பிக்க வேண்டாமா, ஏதோ ஒரு முடிவு, நரகமோ சொர்க்கமோ, அல்லாஹ் விசாரணை ஆரம்பிக்காமல் இருக்கிறானேன்னு தவிப்பாங்க. அப்போ மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நபியிடத்திலேயா போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வருவாங்க, அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வருவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்கள்ட்டையும் வருவாங்க. நீங்க அல்லாஹ்ட்ட பேசுங்கன்னு மக்கள் சொல்லுவாங்க. எல்லா நபியும் மறுத்துருவாங்க. ஒவ்வொரு நபியும் அவங்கவுங்க காலத்துல அவங்கள்ட்ட இருந்து ஏற்பட்ட சில விஷயங்களை சொல்லி, நான் இந்த பரிந்துரை பெரியவன் அல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்க யார்கிட்ட போனாலும் பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை தீர, இத்ஹபு இலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போங்க. உடனே எல்லா மக்களும் வருவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட.
வந்து சொல்லுவாங்க அந்த ரசூலுல்லாஹி வ ஃபாத்தமுன் நபியீன். அங்க அந்த வாக்கியம் வருது, நீங்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர், எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பது மஹ்ஷரிலும் உச்சரிக்கப்படும். அப்ப ஆதம் அர்வாஹிலும் சொல்லப்பட்டது பெருமானார் இறுதி நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்த பிறகு சொல்லப்பட்டது பெருமானார் இறுதி நபி. நாளை கபரிலும் சொல்லப்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி. நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்திலும் சொல்லப்படும் ஃபாத்தமுன் நபியீன். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது. அவங்க இறுதி நபிங்கிறதுக்கான ஆதாரங்களை சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனாலும் கூட எல்லா காலகட்டத்திலையும் சத்தியத்தினுடைய எதிரிகள் இருக்கவே செய்வாங்க. அப்போருடைய எதிரிகள் எல்லா காலத்திலும் இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட போது அவங்களை கொல்றதுக்கு எத்தனையோ திட்டங்கள் நடந்தது. ஏன்னா யூதர்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இறுதி நபின்னு சொல்லி. பாருங்க, பெருமானார் இறுதி நபி என்பது எவ்வளவு உறுதி செய்யப்பட்ட விஷயம் என்பதற்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். மஜ்மஉல் ஃபவாயித் என்ற ஹதீஸுடைய ஒரு கிதாபில் இந்த சம்பவம் வருது. ஜுபைர் இப்னு முத்தைம் என்ற ஒரு சஹாபி, அவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, பின்னால் பத்ர் போர் முடிந்த பிறகு முஸ்லிமானார். ஜுபைர் இப்னு முத்தைம் அவங்க தான் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நான் பல முறை மக்காவிலிருந்து சிரியாவுக்கு வியாபாரத்திற்காக போய் கொண்டிருக்கிறேன். அந்த யூத கிறிஸ்தவ அந்த நண்பர்களை எல்லாம் பல தடவை சந்திச்சிருக்கிறேன். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால நபியாக அனுப்பப்பட்ட நேரம், அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால நபித்துவம் அருளப்பட்ட ஆரம்ப நேரம். அப்போ நான் எங்க வரேன்? சிரியாவுக்கு வருகிறேன். சிரியாவுக்கு வந்த நேரத்திலே அங்கே சில யூத கிறிஸ்தவ அறிஞர்கள் என்னை ஒரு அறைக்கு கூட்டு போனாங்க. ஒரு அறைக்குள்ள கூட்டு போனாங்க. போனா அங்க ஒரு உருவத்தை காட்டின, ஒரு உருவம் வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க ஒரு சுவத்துல. என்ன ஆச்சரியம்னா அது அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தை ஒரு சுவத்துல வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் கேட்டேன், இவர்கள் எப்படி வரைஞ்சிருக்கீங்களே, இவங்களை பார்த்திருக்கீங்களான்னு கேட்டேன். சொன்னாங்க, இதை நாங்க பார்க்கல. இவர்கள் எப்படி வரைஞ்சிருக்கீங்க? எங்களுடைய வேதங்கள்ல இந்த இறுதி நபியை பத்தி கண்ணால பார்த்தா எப்படி வர்ணிக்க முடியுமோ அது மாதிரி வர்ணிக்கப்பட்டிருக்கு. அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய தோற்றம் என்ன, அவங்களுடைய உயரம் என்ன, அவங்களுடைய நிறம் என்ன, எல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்குது. இவங்கதான் அது யாரு காட்டுறாங்க? யூத கிறிஸ்தவ அறிஞர்கள் ஒரு சுவத்துல வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல இன்னொரு உருவமும் இருக்குது. பெருமானாருடைய பின்னால் அவங்களை தொடர்ந்து போற மாதிரி ஒரு உருவமும் இருக்குது. ஜுபைர் இப்னு முத்தைம் நல்லா கவனிச்சு பாக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உருவம். அவருக்கு தான் தெரியுமே, அவர் மக்காவாசி. இப்ப கேட்கிறாங்க, இவர் எங்களுடைய ஊரை சார்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி. இல்ல, தௌராத்துல எழுதப்பட்டிருக்குது, அவருக்கு பின்னால நபிமார்கள் யாரும் கிடையாது, ஆனா கலீஃபாக்கள் வருவாங்க. அவங்களுக்கு பின்னால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால நபிமார்கள் கிடையாது, ஆனா கலீஃபாக்கள் வருவாங்க. அந்த கலீஃபாக்களில் முதன்மையானவர் அபூபக்கர். அப்ப அபூபக்கர் தான் பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அபூபக்கருக்கு பின்னால யார் நிற்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. அருமையானவர்களே, ஜுபைர் இப்னு முத்தைம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பெருமானாருடைய உருவம், அபூபக்கர் உமருடைய உருவத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. இதைத்தான் அல்லாஹ் திருமறையில சொல்லுவான், அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப், யாருக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் யஅரிஃபூனஹு, இந்த நபியை இவ்வளவு தெளிவாக அறிவார்கள், கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், தன்னுடைய பிள்ளைகளை தெரிவது போல. நம்ம யாராவது நாம பெத்த பிள்ளை எப்படி தெரிந்து கொள்வோம், அது மாதிரி இந்த நபியை அறிவார்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நபித்துவம் என்பது அவ்வளவு உறுதி செய்யப்பட்ட, உலக மக்கள் அத்தனை பேராலும், யூத கிறிஸ்தவர்களால், இந்து வேதங்களால், புத்த மத வேதங்களால், எல்லா வேதங்களிலும் பெருமானார் இறுதி நபி என்று அவங்கவுங்க வேதங்களில் அந்த வேதங்களுக்கே உரிய வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இந்து வேதங்கள்ல சொல்லப்பட்ட விஷ்ணு அவதாரம், கல்கி அவதாரம் எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லப்பட்டதுதான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நபித்துவம் இவ்வளவு உறுதி செய்யப்பட்டதுனாலதான் இமாம் ஆதம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, பெருமானார் இறுதி நபி என்பதற்கு ஆதாரம் கேட்கிறவங்க கூட காபிரா போடுவான் என்று சொன்னதை நமக்கு அருமையானவர்களை. இப்படிப்பட்ட ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். இந்த நிலையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட போது பலதரப்பட்ட எதிர்ப்பு, மக்கா முஸ்லிம்களுடைய எதிர்ப்பு,
யூத கிறிஸ்தவர்களுடைய எதிர்ப்பு, எப்படியாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல வேண்டும் என்று சூழ்ச்சிகள் செஞ்சாங்க. பெருமானாருக்கு செய்வினை செஞ்சாங்க. ஒரு யூத பெண் பெருமானாருக்கு விருந்தளிக்கிற நேரத்தில் அவர் கொடுத்த ஆட்டு இறைச்சில விஷத்தை கலந்து கொடுத்தா எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யணும், இதன் மூலம் இந்த மார்க்கத்தை அழிக்கணும், இதுதான் அவருடைய திட்டம். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நிறைவு செஞ்சாங்க. 23 ஆண்டு காலங்களில் இந்த வகை நிறைவுற்றது. பெருமானாருடைய இறுதி காலகட்டத்தில் அவர்கள் ஹயாத்தாக இருந்த காலகட்டத்திலேயே நபி என்று வாதித்தவர்கள் பலர் வந்துட்டாங்க. பெருமானாருடைய ஹயாத்திலேயே அல் அஸ்வதுல் அனசி என்று ஒருவன், அவன் யமன் நாட்டில் தன்னை நபி என்பதாக வாதித்தான். அவன் பெருமானாருடைய ஹயாத்தில் பெருமானாருடைய இறுதி கட்டத்தில் அவனும் கொல்லப்பட்டான். சொல்லப்படுது, என்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்களோ அதே தினத்துல தான் யமன்ல அஸ்வதுல் அனசி கொல்லப்பட்டான். அவனை கொலை செஞ்ச சஹாபி ஃபைரோஜுத்தீன் என்கிற ஒரு சஹாபி. அவர் தான் பெருமானாருடைய ஆணையின் பேரில் தன்னை நபி என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த அஸ்வத் என்பவனை ஃபைரோஜுத்தீன் என்கிற ஒரு சஹாபி தான் கொலை செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி காலத்துல ஒரு கனவு கண்டார். அந்த கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கைகள் இரண்டிலும் தங்க காப்புகள் அணிந்திருப்பதை போன்ற கனவு கண்டார். இந்த கனவு அவங்களுக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுது. ஏன்னா தங்கம் ஆண்களுக்கு ஹராம், ஆண்களுக்கு தங்க ஹராம். அப்ப தன்னுடைய கையில தங்க காப்பு இருக்குதே என்று கவலைப்படுறாங்க கனவுலையே. அப்ப ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த தங்க காப்புகளை ஊதுங்க, அது பறந்துடும் சொல்லப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதுறாங்க, அந்த தங்க காப்புகள் பறந்து விட்டது. கனவுக்கு இந்த கனவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னாங்க தன் தோழர்களுக்கு. என்னுடைய காலத்திலேயே 2 பொய்யர்கள் தோன்றுவார்கள், 2 பேருமே தங்களை நபி என்று வாதிடுவார்கள், அந்த 2 பேருமே அழிந்து போவார்கள் என்பதுதான் இந்த கனவுக்கான விளக்கம். அதுல ஒருத்தன் அஸ்வதுல் அனசி, அவன் பெருமானாருடைய காலத்திலேயே கொல்லப்பட்டான். இன்னொருத்தன் தான் யமாமா நாட்டில் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்த முசைலிமா. உலமாக்கள் சொல்லுவாங்க அவனை முசைலமான்னு கூட சொல்லக்கூடாது. அரபி இலக்கணப்படி ஒருத்தனை கேவலப்படுத்தணும்னு சொன்னா முசைலிமான்னு சொல்லணும். அது இலக்கண விஷயம் நான் இங்க விளக்க முடியாது. அவனை முசைலிமா அல் கல்லாப் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இவன் பொய்யன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே தன்னை நபி என்று வாதித்தவன் இந்த முசைலிமா என்பவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அவனை கொல்வதற்கான சில ஏற்பாடுகள் நடந்தது. ஆனா அது நடக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. பெருமானாருடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த முசைலிமா யமாமா நாட்டில் தன்னுடைய சஹாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து முஸ்லிமான நிறைய பேரை இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கி அவங்க எல்லாம் முர்த்தத்துகள் மதம் மாற்றியவர்களாகி அந்த நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேரை தன்னுடைய ஆதரவாளர்களாக மாற்றினாங்க. அவங்க எல்லாரும் இந்த முசைலிமா என்பவரை நபியாக ஏற்றுக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்க ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் மிக கடுமையான பிரச்சனைகள், மிக கடுமையான சோதனைகளை சந்திக்கிறாங்க. ஏன்னா பல பேர் தன்னை நபின்னு வாதிடுறான், பல பேர் தன்னை நபின்னு வாதி. ஒரு பக்கம் கொலை ஆங்கிறவன் தன்னை நபின்னு சொல்லிட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் முசைலிமா தன்னை நபி என்பதாக சொல்லிட்டு இருக்கிறான். நபின்னு வாதிடக்கூடியவர்களை சும்மா விட்டு விட முடியாது. மிகப்பெரிய கவலையான ஒரு பிரச்சனையான ஒரு காலகட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மென்மைக்கு பெயர் போனவர்கள், நமக்கு எல்லாம் தெரியும். அர்ஹமு உம்மத்தி, பெருமானாரே சொன்னாங்களே என்னுடைய உம்மத்துல ரொம்ப இரக்க குணம் மிக்கவர் என்று. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் யார் என்பதை காட்டினாங்க. மதீனாவில் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் கூட தயங்குறாங்க. பெருமானாருடைய இறப்புக்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது அரபு உலகத்தில். இந்த நேரத்தில் போர்கள் வேண்டாம் என்று மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியா இருந்தாங்க. இந்த நபி என்று வாதிடக்கூடியவர்களை நாம ஒழிக்காம விட்டோம்னு சொன்னா, இவர்களை அழிக்காம விட்டோம்னு சொன்னா இந்த மார்க்கம் அழிஞ்சு போயிடும், இந்த சத்திய மார்க்கம் இருக்காது. இனி பல பேர் தன்னை நபி என்பதாக சொல்ல ஆரம்பிச்சிருவான். அதனால என்னுடைய ஹயாத்துல இவர்களை ஒழிக்காமல் நான் விட மாட்டேன், நான் தனியாக விடப்பட்டாலும் சரி என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக உறுதியாக இருந்தாங்க. அந்த முசைலிமாவை எதிர்ப்பதற்காக யமாமா நாட்டை நோக்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல படைகளை அனுப்புறாங்க. ஒவ்வொரு படைக்கு ஒவ்வொரு சஹாபிய அமீராக நியமித்து பல படைகளை அனுப்புறாங்க. அது ஒரு நீண்ட ஒரு வரலாறு. கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறாங்க. 3000 பேர் கொண்ட ஒரு படையை அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமாவுடைய தலைமையில் அனுப்புறாங்க.
சுரஹபியினுடைய தலைமையில ஒரு படை அனுப்புறாங்க. கடைசியாக காலித் பின் வலீதுடைய தலைமையில ஒரு படை அனுப்புனாங்க. மொத்தம் 12,000 பேர் முஸ்லிம்கள். ஆனா முசைலமாவுடைய ஆதரவாளர்கள் 1,00,000 பேர் இருக்கிறாங்க. முசைலமாவுடைய ஆதரவாளர்கள் 1,00,000 பேர் இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் வெறும் 12,000 பேர் தான். முசைலமாவுடைய படையில எண்ணிக்கை மட்டும் கிடையாது, அவங்க சொந்த நாட்டில் இருக்கிறதுனால எல்லா வலிமையும் அவங்கள்ட்ட இருந்துச்சு, எல்லா பலமும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இந்த கூட்டத்தை எப்படி முறியடிக்கிறது? முசைலிமாவை கொல்லணும், அவருடைய ஆதரவாளர்களை ஒடுக்க வேண்டும், முசைலிமாவை கொல்லணும்னு சொன்னா ஒரு பெரிய சோதனையான இக்கட்டான நிலையில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. வேற எந்த காலகட்டத்திலும் முஸ்லிம்கள் வெற்றிக்கு இவ்வளவு சிரமப்பட்டது கிடையாது. முசைலிமாவை எதிர்த்து போர் செய்த அந்த போர்ல முஸ்லிம்கள் வெற்றிக்காக கடுமையாக போராட வேண்டியது இருந்துச்சு. ரொம்ப கடுமையாக போராட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்தாங்க. இமாமாவுக்கு வந்துட்டாங்க. போர் கடுமையாக இருக்குது. பல கட்டங்கள்ல வெற்றி தோல்வி மாறி மாறி வருது. சில நேரங்கள்ல முஸ்லிம்களுடைய கை ஓங்குதுன்னு சொன்னா, சில நேரங்கள்ல முஸ்லிமாவுடைய படைகளுடைய கை ஓங்குது. இப்படியாக இருக்கிற நேரத்துல தான் ஒரு கட்டத்துல முசைலிமா தன்னுடைய ஆதரவாளர்களோடு அவனுடைய ஒரு பெரிய கோட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். எல்லாம் தன்னுடைய ஆதரவாளர்களோடு உள்ள போயிடறான். அவனுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா, இந்த கோட்டையை சுத்தி ரொம்ப நாளைக்கு அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. முஸ்லிம்களால ஒரு கட்டத்துல என்ன செஞ்சுருவாங்க, எல்லாரும் ஓடி போயிடுவாங்க என்பது அவனுடைய எண்ணம். அதே மாதிரிதான் அந்த கோட்டைக்குள்ள முசைலிமாவுடைய ஆதரவாளர்கள் போன பிறகு எப்படி அந்த கோட்டைக்குள்ள நுழையிறது முஸ்லிம்களுக்கு வழி தெரியல. மிக உறுதியான ஒரு கோட்டை. அந்த கோட்டை கதவை திறக்காம முஸ்லிம்களுடைய வெற்றி சாத்தியமே கிடையாது. இந்த நிலையில தான் பரா இப்னு மாலிக்ங்கிற ஒரு சஹாபி, அந்த சஹாபியை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய தோழர்கள் சிலர் இருக்கிறாங்க, என்னுடைய தோழர்களில் அவங்க தலைவாரி இருக்க மாட்டாங்க, பரட்டை தலையோடு குடிஞ்சு வடிந்த முகத்தோடு இருப்பாங்க. மக்களுக்கு முன்னால வந்தாங்க, யாரும் அவங்களை கண்டுக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நான் வரட்டுமான்னு அனுமதி கேட்டா மக்கள் அவங்களுக்கு அனுமதி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அல்லாஹ்வை கூட உயர்த்தவங்கன்னு சொன்னா, அவங்க அல்லாஹ் மீது சத்தியமிட்டு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அல்லாஹ் அந்த காரியத்தை நடத்தியே தீருவான். அப்படிப்பட்ட என்னுடைய தோழர்கள்ல பரா இப்னு மாலிக்கும் ஒருவர் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரா இப்னு மாலிக்கை பத்தி சொன்ன ஒரு சுப செய்தி. இப்ப அந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன் தோழர்கள்ட்ட சொல்றாங்க, பாருங்க, இந்த கோட்டை கதவை திறக்காம நம்முடைய வெற்றி என்பது உறுதி கிடையாது. கோட்டையை திறந்தாகணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, என்ன தூக்கி உள்ள போடுங்க, நான் உள்ள விழுந்து எப்படி அது கோட்டை கதவை திறந்துறேங்கிறார். என்ன உள்ள போடுங்கிறாரு. நான் போய் கொல்லப்பட்டாலும் பரவாயில்ல, நான் கோட்டை கதவை திறக்கிறேங்கிறார். நான் மற்ற சஹாபாக்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. அது எப்படி அநியாயமாக ஒரு ஆளை தூக்கி எப்படி உள்ள தூக்கி போடுறது? அவர் உள்ள போனா அவர் கொல்லப்பட்டுருவாருன்னு கவலை. அவர் சொல்றாரு, நீங்களா என்ன உள்ள போடுறீங்களா, இல்ல நானே ஒரு சாக்கலை என்ன சுத்தி நானே ஏறி போயிடட்டுமான்னு கேட்கிறாரு. ஒரு கட்டத்துல சஹாபாக்கள் அவருடைய உறுதியை பார்த்து அவர் என்ன செய்யறாங்க, கோட்டைக்குள்ள அவரை தூக்கி வீசுறாங்க. உள்ள அவர் போய் வீசப்பட்டதுமே அங்குள்ளவர்கள் சும்மா இருப்பாங்களா? பல புறத்திலிருந்தும் அவரை நோக்கி அம்புகள், அவரை நோக்கி ஈட்டிகள், உடம்புல 80 இடங்கள்ல குத்தப்பட்டிருக்குது. வரக்கூடிய அத்தனைகளையும் யாரெல்லாம் முன்னால வர்றானோ எல்லாத்தையும் வெட்டி மீட்டு விட்டு அந்த கதவுக்கு திறந்தார், கோட்டை கதவை திறந்தார். அவ்வளவு 80 தாக்குதல்களுக்கு மத்தியில கோட்டை கதவை திறந்ததும் இந்த சஹாபா பெருமக்கள் உள்ள போறாங்க. அந்த உள்ள போன பிறகுதான் முசைலிமாவுடைய படைகள் கோட்டைக்குள்ள சின்னாபின்னமாக சிதறடிக்கப்படுறாங்க. முசைலிமாவும் யார் கையில சிக்கிறான்னு சொன்னா, ஒரு சிறந்த சஹாபி. அவர் யாரு? உஹது போர்ல ஹஜ்ரத் ஹம்சாவை கொலை செய்தவர் வஹ்ஷி. நமக்கு தெரியும், உஹது போர்ல ஹஜ்ரத் ஹம்சாவை கொலை செஞ்சது வஹ்ஷி. அவர் பின்னால முஸ்லீம் ஆயிட்டார். முஸ்லீம் ஆனாலும் அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மனிதரை கொலை செஞ்சுட்டோம். ஒரு பெரிய மனிதர், பெருமானாருடைய சச்சா ஹம்சா பெருமானாருடைய பெரிய தந்தை, இஸ்லாத்தினுடைய ஒரு சிங்கம். அவரு யார்? ஹம்சா அசதுல்லா, அல்லாஹ்வுடைய சிங்கம். அவங்க அப்படிப்பட்டவங்களும் நாம கொலை செஞ்சுட்டோம். பெருமானாருக்கும் காலம் முழுக்க அந்த வலி இருந்துச்சு, ஹம்சா ரலியல்லாஹு கொல்லப்பட்ட வலி. அவர் நினைச்சிருந்தாரு, நம்முடைய மௌத்துக்கு முன்னால ஹம்சாவுடைய கொலைக்கு பரிகாரமா நம்ம இஸ்லாத்தினுடைய எதிரிகளில் ஒருத்தனை கொலை செய்யணும். இது அவருடைய ஆசை. இப்ப இந்த கோட்டை கதவை திறந்ததுமே என்னங்க, அந்த முசைலிமாவுடைய படைகள் சிதறடிக்கப்படுறாங்க. முசைலிமாவுடைய அம்புக்கு என்னங்க, முசைலிமாவுக்கு யார் கையில சிக்கிறான்? இந்த வஹ்ஷி கையில. வஹ்ஷி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறாங்க. அவனை கண்டதுமே அவனை நோக்கி அம்பெறிகிறாங்க. அவன் அத்தோட விழுந்தவன் தான் முசைலிமா.
அவருக்கு பெரிய சந்தோஷம், நான் செஞ்ச பெரிய பாவத்திற்கு இது பரிகாரம் ஆயிடுச்சு. ஹம்சாவை கொலை செஞ்சதற்கு பதிலாக தன்னை நபி என்று சொன்னானே இந்த முசைலிமா வீழ்த்தப்பட்டது வஹ்ஷியினுடைய அம்புகளால். அதுக்கப்புறம் தான் வேற ஒரு சஹாபி அவரும் சேர்ந்துக்கிறார். அவரும் சேர்ந்து முசைலிமாவை தாக்குறாரு. முசைலிமா கொல்லப்படுகிறான். முசைலிமா கொல்லப்பட்ட பிறகு அவனுடைய படை வீரர்கள்ட்ட ஒரு தளபதி செத்து போயிட்டான்னு சொன்னா இயற்கையாகவே பலவீனம் வந்துடும் இல்லையா? அவங்க பலவீனம் அடைஞ்சு சரணடைகிறாங்க. பல பேர் மறுபடியும் தௌபா செய்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்த வெற்றி ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலத்துல ஏற்பட்ட மகத்தான வெற்றி. இதற்கு பிறகுதான் தன்னை நபின்னு சொல்லக்கூடிய தைரியம் எவனுக்கும் வரலாற்றுல வரல. அபூபக்கர் தான் எடுத்த அந்த முடிவு தான். அவங்க அன்னைக்கு லேசா விட்டுருந்தாங்கன்னு சொன்னா ஆளாளுக்கு தன்னை நபின்னு சொல்லியிருப்பான். அபூபக்கர் உறுதியாக இருந்தாங்க. ஐயும் கசுத்தீன் வான ஹய்யுன், நான் உயிரோடு இருக்கிற போது இந்த மார்க்கம் குறைவுள்ளதாக ஆக்கப்படுவதை ஒருபோதும் நான் அங்கீகரிக்க மாட்டேன்னு சொன்னான். மௌலானா அபுல் ஹசன் நஜ்வி சொல்லுவாங்க, அபூபக்கர் சொன்ன இந்த வாக்கியத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய நெஞ்சில் மட்டுமல்ல தன்னுடைய நெத்திலையும் எழுதி கொள்ளணும்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவனாலும் குறைக்கப்பட அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆக இந்த போர் எதற்காக நடந்தது? இறுதி நபித்துவத்தை அழிக்க வந்தவர்களுக்கு எதிராக நடந்தது. முசைலிமாவுக்கு எதிரான போர்ங்கிறது என்ன? தன்னை நபி என்று வாதிட்டவன் பெருமானாருடைய இறுதி நபித்துவத்தை மறுக்கிறான். அதற்காக நடத்தப்பட்ட போர் தான் இந்த முசைலிமா ஹஜ்ரத் அபூபக்கர் காலத்துல நடந்த யமாமா போர் என்பது வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். முசைலிமா தான் நபி என்று வாதிட்டவர்கள பெரிய சக்தி படைத்தவனாக இருந்தான். அதுக்கப்புறம் வரலாற்றில் நிறைய பேர் வந்தான் நபின்னு சொல்லக்கூடியவங்க. யாருமே பெரிய அளவுல செல்வாக்கு பெறல. ஆனா கடைசியா ஆங்கிலேயர்களுடைய காலத்துல 1835 பிறந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி, இவன் தான் நபி என்று வாதிட்டவர்கள். இன்னைக்கு அவனை பின்பற்றக்கூடியவர்கள் உலகம் முழுக்க ஒரு கோடி பேர் இருந்தா கூட ஆச்சரியப்படவும் கிடையாது. ஏன், என்ன காரணம்? இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய செல்வாக்கு கிடைத்தது? அதை நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். முசைலிமாவுக்கு பிறகு பெரிய பித்னா யாரால வந்துச்சுன்னு சொன்னா இந்த சமுதாயத்திற்கு இந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி என்பவனாலதான் வந்துச்சு. அவனை சொல்லிக் கொள்றேன், மிர்சா அப்படிங்கிற அந்த பேரை கேட்கும் போது கூட நம்முடைய நாவுகள்ல அவனை சபிக்கணும். மௌலானா அன்வர் ஷா காஷ்மீரி அவர்கள் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானின்னு சொல்லப்பட்டாலே அவங்க சொல்லுவாங்க சபிக்கப்பட்டவன், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கப்பட்டவன், மூதேவி, நரகவாதி என்று அவனை அவ்வளவு கடுமையாக திட்டுவாங்க. நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது உண்மையானால் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானியை சபிப்பதும் உண்மையாக இருக்கிறது. அவனை சபிக்கணும், அவன் சபிக்கப்பட்டவன். நீங்க அந்த சபிக்கப்பட்டவனை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் நம்ம ஊர்ல இருக்குது. நம்ம அவங்களோட சகஜமா பழகிட்டு இருக்கிறோம். அவன் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு, உறவினர்கள் என்று சொல்லிக்கொண்டு, பெருமானாரை உண்மையா நேசிக்கிறவர்களா இருந்தா அவன் உறவினராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த சபிக்கப்பட்டவனுடைய கூட்டத்தை சார்ந்தவனும் சபிக்கப்பட்டவன். நீங்க அவனுக்கு சலாம் சொன்னாலோ அவன் சலாமுக்கு பதில் சொன்னாலும் நீங்களும் சாபத்துக்கு ஆளாயிடுவீங்க. அவன் கூட பேசினீங்க, அவனுடைய வீட்டுக்கு போனீங்க, அந்த சாபம் உங்களையும் தாக்கும். நான் சொல்லல, அதெல்லாம் அன்வர் ஷா காஷ்மீரி அவங்க சொன்ன வார்த்தை. கடைசியில அந்த பெருமகான் என்னென்ன செஞ்சாங்க இந்த காதியானி கூட்டிய கூட்டத்தை அழிப்பதற்கு, அது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்வேன். அபூபக்கர் அவனுடைய காலத்துல இப்படி முசைலிமா என்பவன் நபி என்று வாதிட்டு அவன் தோற்கடிக்கப்பட்டான், கொல்லப்பட்டான். இந்த பித்னா கூட ஒளிஞ்சுது. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. இனி இஸ்லாத்தை அழிக்க முடியாது, இஸ்லாம் நிலை பெற்று விட்டதுன்னு சொல்லி அதில் அபூபக்கருடைய காலம் 2 வருஷம் சில மாதங்கள் அவங்க ஆட்சி பொறுப்பு முடியுது, வஃபாத் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. ஒரு 10 வருஷ காலத்துல உமருடைய ஆட்சியில எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சமுதாயம் ஒரே சமுதாயமாக இருந்தது. எந்த குழப்பத்திற்கும் சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் இடம் கொடுக்கல. உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசி நேரங்களில் மறுபடியும் சில பித்னாக்கள் வருது, சில குழப்பங்கள் வருது. யாரால? யூதர்கள். அப்துல்லாஹ் இப்னு சபா என்கிற ஒரு யூதர்கள் தூண்டி விடுறாங்க, இஸ்லாத்தை அழிக்கணும். இப்ப நபிலாம் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. நபின்னு சொன்னா நமக்கு என்ன கதி ஏற்படும்? முசைலிமாவுக்கு ஏற்பட்ட அதே கதி தான் ஏற்படும். இறுதி நபித்துவத்துக்கு எதிராக நம்ம வந்தா முஸ்லிம்கள் நம்ம சும்மா விட மாட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, வேறொரு கோணத்துல இஸ்லாத்தை அழிப்பதற்கு ஒரு யூதனை தூண்டி விட்டாங்க. அப்படி தூண்டி விடப்பட்டவன்னா அப்துல்லாஹ் இப்னு சபா. அவனை எதற்கு பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு. கிறிஸ்தவம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போதித்தது என்ன? ஒரே ஏகத்துவம் தான், அல்லாஹ் தான் இறைவன்.
நான் இறைவனுடைய மகன் அல்ல, நான் அல்லாஹ்வுடைய அடியார். இதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டு 70 வருஷம் வரைக்கும் உண்மையான கிறிஸ்தவம் உலகத்தில் இருந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டு 70 வருஷம் வரைக்கும் உண்மையான கிறிஸ்தவம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூதர்கள்ல ஒருத்தன் தான் பவுலடியார் என்று சொல்லுவாங்க, செல்பார் என்று சொல்லுவாங்க. இந்த பவுலை தூண்டி விட்டு அவன் என்ன சொன்னான், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆவி என்ற வருது, அவங்க ஏன்டா வந்து பேசுறாங்க என்று மக்களை நம்ப வச்சான். மக்கள்கிட்ட அந்த மாதிரியான அற்புதங்களை எல்லாம் காட்டினான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தனக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுமான தொடர்பை சொல்லி சொல்லி ஒரு கட்டத்துல அவன் போதிச்சதுதான் திரித்துவ கோட்பாடு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கிற கோட்பாடு என்ன? ஏகத்துவம் அல்ல, திரித்துவ கோட்பாடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்றும் அல்லாஹ்வுக்கு வந்து பிள்ளை ஒன்று இருந்து இந்த கொள்ளையை அவன் தான் போதிச்சு உண்மையான கிறிஸ்தவத்தை அழிச்சாச்சு. இது யார் செஞ்ச வேலை? கிறிஸ்தவர்கள் செஞ்ச வேலை. இன்னைக்கு இஸ்லாத்தையும் அழிக்கணும், இந்த தப்பான கொள்கையை வச்சு அழிக்கணும். நபின்னு சொன்னா எடுபடாது. அதுக்கு யாரை பயன்படுத்தினாங்க? அப்துல்லாஹ் இப்னு சபாங்கிற ஒரு யூதனை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு பக்கம் அரசியல் ரீதியான சண்டை நடக்குது. இந்த சண்டையை பயன்படுத்தி அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, ஹஜ்ரத் அலி, அதே போல பெருமானாருடைய குடும்பத்தார், அஹ்லுல் பைத் என்று அழைக்கப்படுகிற நபியின் குடும்பத்தார், இவங்க மீதான பாசத்தை காட்டுற மாதிரி காட்டி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை ரொம்ப ஒரு கட்டத்தில் அவங்க தான் கடவுள் எனும் அளவிற்கு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அலிட்ட தான் வந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோசமான கோட்பாட்டை அப்பாவி மக்களுக்கு மத்தியில உருவாக்குனா யாரு? அப்துல்லாஹ் இப்னு சபா. ஹஜ்ரத் அலி இமாமுடைய ஆட்சி காலத்துல இவனையும் இவனுடைய கூட்டத்தாரையும் நெருப்பு குண்டத்துல போட்டு எரிச்சுட்டான். நெருப்பு குண்டத்துல போட்டு எரிச்சுட்டான். ஆனாலும் அவனுடைய ஆதரவாளர்கள் அங்கங்கே மிச்சம் இருந்தாங்க. அந்த கூட்டம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற ஷியாக்கள் கூட்டம். இந்த ஷியாக்கள் யாரால் உருவாக்கப்பட்டவர்கள்? அப்துல்லாஹ் இப்னு சபா என்கிற யூதனால் உருவாக்கப்பட்ட கூட்டம். அவங்களுடைய கோட்பாடு முழுக்க முழுக்க குர்ஆனுக்கு எதிரானது, ஏகத்துவ கோட்பாட்டுக்கு எதிரானது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு எதிரானது. யார்? இந்த அப்துல்லாஹ் இப்னு சபாவால் உருவாக்கப்பட்ட கூட்டம். இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை அழிப்பதற்காக திட்டமிட்டவர்கள். ஆக இந்த கூட்டத்தினால இன்னைக்கு ஷியாக்கள் ஒரு பக்கம், இஸ்லாமிய நாடுகளுக்கு இன்னைக்கு அழிவுன்னு சொன்னா யாரால? இந்த ஷியாக்களை தான். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கிற பெரிய சோதனை. நாம யூதர்களை கிறிஸ்தவர்களை சொல்லிட்டு இருக்கிறோம், உண்மையிலுமே இந்த ஷியாக்களும் காதியானிகளும் இவங்க தான் நமக்கு இன்னைக்கு பெரிய ஆபத்தானவர்கள். இப்படி பல கட்டங்களை கடந்து வந்த நேரத்தில் நிறைய பேர் அவ்வப்போது தனி நபி நபி என்பதாக சொல்லிட்டு வந்தாங்க. வரலாற்றில் அவங்களுடைய வாதங்கள் எல்லாம் எடுபடலை. இந்த நிலையில தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலத்துல இந்தியாவில் ஆங்கிலேய அரசாங்கத்தை முஸ்லிம்கள் எதிர்த்த அளவுக்கு யாருமே எதிர்க்கல. முஸ்லிம்கள் செய்த தியாகம், அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் செய்த தியாகம், அதற்கு நிகராக இந்த நாட்டில் எந்த சமூகமும் தியாகமோ எந்த விதமான அர்ப்பணிப்போ செய்யல. ஆங்கிலேயர்கள் முஸ்லிம்களுடைய எதிர்ப்பு அவங்களால சமாளிக்க முடியல. என்ன செய்யறது? இந்த ஒரு கூட்டம் தான் நம்மளை எதிர்க்குது. இந்த நாட்டில் முஸ்லிம்கள் இல்லைன்னு சொன்னா நம்மளை எதிர்க்க ஆளே கிடையாது. பின்னாலதான் மற்றவர்கள் வந்தாங்க. ஞாபகம் வச்சிருக்கேன், ஆங்கிலேயருடைய எதிர்ப்பு என்பது ஷாஹுல் ரஹ்மத்துல்லாஹுடைய மகனா ஷா அப்துல் அசீஸுடைய காலத்தில் ஆரம்பிச்சது. அவங்கதான் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவது முஸ்லிம்கள் மீது கடமை அப்படின்னு ஃபத்வா கொடுத்தது ஷா அப்துல் அசீஸ் தான். கிட்டத்தட்ட 150 வருடங்கள் முஸ்லிம்கள் தன்னந்தனியாகத்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாங்க. அதுக்கு பிறகுதான் காந்தி எல்லாம் வந்தார். ஆனா இன்னைக்கு அவர் தேச தந்தையாக இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் தேச தந்தை யார் தெரியுமா? இந்துக்களும் அங்கீகரித்த தேச தந்தை யார் தெரியுமா? தேவபந்துடைய முதல் மாணவர் மௌலானா மஹமூது ஹசன் தேவபந்தி அவர்களுக்கு இந்துக்கள் வைத்த பெயர் என்ன? ஷேகுல் ஹிந்த், இந்திய பெருந்தலைவர். காமராஜர் சொல்றாங்க பெருந்தலைவர் என்று. ஷேகுல் ஹிந்த் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? தேவபந்துடைய முதல் மாணவர் மௌலானா மஹமூது ஹசன் தேவபந்தி. இந்துக்கள் வச்ச பேர் அது, நம்ம வைக்கல. அவங்க வச்ச பேரு ஷேகுல் ஹிந்த். அவர் தான் இந்தியாவுடைய பெருந்தலைவர் என்று அவருக்கு பேர் வச்சாங்க. நம்முடைய உலமாக்கள் அவ்வளவு தியாகம் செய்து இந்த ஆங்கிலேயர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டணும் என்று பல வகையான போராட்டங்களை கையில் எடுத்தாங்க. பார்த்தா ஆங்கிலேயர்கள் பிரிந்தாலும் சூழ்ச்சி. இந்த சமுதாயத்தை அடக்கிறதுக்கு ஒரே வழி, இவங்கள இருந்து ஒருத்தனை தூண்டி விட்டு அவனை வச்சு இந்த சமுதாயத்துக்கு நம்ம பிளவு ஏற்படுத்தணும். அப்படி அவர்கள் கையில் எடுத்த ஒரு கைக்கூலி தான் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி. அவன் 1835 பிறந்தான். 1908 மரணித்தான்.
பல மொழிகள் அவனுக்கு வந்து தெரியும். அவனுக்கு ஆங்கிலமும் தெரியும், பாரசியும் தெரியும், உருதுவும் தெரியும், அரபியும் தெரியும். பல மொழிகள்ல அவனுக்கு ஒரு நல்ல திறமை இருந்துச்சு. அவனுடைய திறமையை பயன்படுத்தி கொண்டுதான் ஆங்கிலேய அரசாங்கம் அவனை வைத்து பல காரியங்களை சாதிச்சாங்க. எடுத்ததுமே அவன் தன்னை நபி என்பதாக சொல்லல. எடுத்ததும் நான் வந்து நபின்னு சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா தன்னை பத்தி என்ன செய்ய வந்தான்னு சொன்னா, முஸ்லிம்கள்ட்ட நான் வந்து ஒரு முஜத்திதுன்னு சொன்னான். முஜத்திதுனா சமுதாயம் ரொம்ப ஓய்வடைந்து கிடைக்கிற நேரத்துல இந்த சமுதாயத்துக்கு மத்தியில ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் ஒரு பெரியாரா அனுப்புவான். அவங்களதான் வரலாற்றுல முஜத்திதுன்னு சொல்லுவாங்க. இவன் முதல்ல சொன்னா நான் தான் முஜத்திதுன்னு சொன்னான். அப்புறம் சொன்னா தன்னை நான் தான் மஹதின்னு சொன்னான். கியாமத்துக்கு முன்னால மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய காலத்துல இவன் அப்புறமா சொன்னா நான் தான் மஹதி என்பதாக சொன்னான். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு நான் தான் மசீஹ்னு சொன்னான். கியாமத்துக்கு முன்னால வரவிருக்கிற ஈசா அவர் அல்ல, நான் தான் ஈசான்னு சொன்னான். இப்படியாக தன்னை பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பல வாதங்களை சொல்லிக் கொண்டே வந்தவன் 1901 முதலாக அப்பதான் அவன் தன்னை நபி, அவன் இறக்கிறதுக்கு 7 ஆண்டுகளுக்கு முன்னால்தான் தன்னை நபி என்பதாக வாதிட வரான். 1901 எப்படி நடக்குது பாருங்க. அதற்கு ஒரு பெரிய ஏற்பாடு நடக்குது. அவன் பிறந்தது பஞ்சாப்ல ஒரு ஊர்ல தான் பிறந்தான், காதியாங்கிற ஒரு ஊர்ல. அந்த ஊருடைய ஒரு பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுகை நடக்குது. அவனுடைய சீடர்கள் ஒரு ஆளு தான் அப்துல் கரீம்ங்கிற ஒரு ஆளு. பழமை போல அவன் மெம்பர்ல ஏறி ஜும்மாவுடைய ஹுத்பாவுக்காக ஏறி நிற்கிறான். ஜும்மா ஹுத்பாவுல நம்ம 2வது ஹுத்பால என்ன செய்யறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுறோம். 4 கலீஃபாக்களுடைய பெயர்களை குறிப்பிடுறோம் இல்லையா. இது வழக்கம், பாரம்பரியமாக இருந்துட்டு வருது. அந்த அப்துல் கரீம்ங்கிறவன் என்ன பண்றான்னு சொன்னா, இந்த ஹுலஃபாக்கள் பெயரெல்லாம் சொல்லிட்டு வரும்போது இந்த மிர்சா பையனுடைய பெயரையும் சொல்லி மிர்சா காதியானி அலைஹிஸ்ஸலாம், நம்ம நபிமார்கள் கேட்டா அவங்க மீது சலாம் உண்டாகட்டும் சொல்றோமா இல்லையா. இவன் லேசா அந்த ஹுத்பாவுல முதல் முறையாக மிர்சாவுடைய பெயரையும் சேர்க்கிறான். சேர்த்தா அங்கே சலசலப்பு வந்துருச்சு. கூட்டத்துல அங்கே சலசலப்பு வந்துருச்சு. இது என்ன, பெருமானார் அவங்களுடைய ஹுலஃபாக்கள் பேரை சொல்றது வழக்கம், மிர்சாவுடைய பேரையும் சேர்க்கப்படுது. அதுல பொழுது முடித்ததும் அங்கே பெரிய கூச்சல் குழப்பம் ஏற்படுது பள்ளிவாசல்ல. அந்த கூச்சல் குழப்பம் ஏற்படும் போது மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி ஒரு ஆயத்தை ஓதுனான். என்ன ஆயத்தை? பெருமானாருக்காக அருளப்பட்ட வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, ஈமான் கொண்ட மக்களே நபிக்கு முன்னால் உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள். இந்த ஆயத்தை மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி தனக்காக ஓதி காட்டினான். மக்கள் சத்தம் போடுறாங்க, இது பெருமானாருக்காக அருளப்பட்ட வசனம், பெருமானாருக்கு முன்னால குரலை உயர்த்தக்கூடாது. அப்ப மக்கள் சத்தம் போடும்போது இந்த ஆயத்தை ஓதுனா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே உங்களது குரலை உயர்த்தாதீர்கள் நபியின் குரலுக்கு முன்னால. அப்ப பிரச்சனை இன்னும் அதிகமாயிடுச்சு. உடனே அவனை ஆங்கிலேய பாதுகாவலர்கள் அவனை பாதுகாப்போடு கூட்டு போறான். நல்லா கவனிங்க இந்த இடத்துல. எப்ப நபி முதலா சொல்றானோ அவனை சுத்தி ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய அந்த காவலாளிகள் நிற்கிறாங்க. மக்களுக்கு மத்தியில பெரிய சலசலப்பு ஏற்பட்டதும் அவனை பாதுகாப்பா அழைச்சிட்டு காதியான்ல ஒரு கோட்டையில போய் வைக்கிறாங்க. அப்போ போனா அதுக்கப்புறம் மூத்தாகிற வரைக்கும் வெளியே வரவே இல்லை. அங்கேதான் மூத்தான சொல்லப்படுது. அவன் இறந்ததே ஒரு கக்கூசுல தான் இறந்ததுன்னு சொல்லி, ஒரு டாய்லெட்டை தான் அவன் இறந்தான். அவனுக்கு அங்கதான் இழிவான கேவலமான மரணம் வந்துச்சு. இதுதான் காதியானியுடைய, மிர்சா குலாம் அஹ்மத் காதியானியுடைய ஒரு சுருக்கமான வரலாறு. இவனுடைய பின்புலத்துல முழுக்க யார் இருந்தாங்கன்னு சொன்னா ஆங்கிலேய அரசாங்கம் இருந்துச்சு. பாருங்க, உலகத்துல நபின்னு சொன்ன யாருக்குமே இவ்வளவு பெரிய ஆதரவாளர்கள், இவ்வளவு பெரிய பிரபலம் யாருக்குமே கிடைக்கல. ஆனா இவனுக்கு மட்டும் கிடைச்சதுன்னா என்ன காரணம்? இவனுக்கு மிகப்பெரிய துணையாக பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்தது, யூதர்கள் இருந்தான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த காதியானிகளுடைய தலைமையகம் உலகத்துல 2 இடத்துலதான் இருக்கு. காதியானிகளுடைய தலைமை ஒண்ணு லண்டன்ல இருக்கு, இன்னொன்று எங்க இருக்கு தெரியுமா? இஸ்ரேல்ல இருக்கு. இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவ்ல இருக்கு. இஸ்ரேல் தலைநகர்ல போய் ஒரு முஸ்லீம் தலைமையகத்தை வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவன் ஒவ்வொரு நாளும் பலஸ்தீன முஸ்லிம்களை அடிச்சிட்டு இருக்கிறான். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று பார்க்காம கொண்டுட்டு இருக்கிறான். இந்த காதியானிகளுக்கு அங்க இடம் இருக்குதுன்னு சொன்னா இவன் முஸ்லீமா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. உலகத்துல இவர்களுடைய தலைமையகம் ஒன்று லண்டன்ல, இன்னொன்று இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவ்ல இருக்கு. இந்த 2 இடத்துலதான் இவர்களுடைய தலைமையகம். இந்த இருவருடைய முழு ஆதரவோட தான் இந்த காதியானிய மதம் உலகம் பூரா பரவுச்சு. என்ன பண்ணான்னு சொன்னா, ஆப்பிரிக்க நாடுகள்ல, கிராமங்கள்ல இஸ்லாத்தை பத்தி தெரியாத அப்பாவி மக்கள் அங்கெல்லாம் போய் இவனை பத்தி பிரச்சாரம் செஞ்சு
காதியானி நூல்களை கொண்டு வந்து சேர்த்து லட்சக்கணக்கான பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளிட்டான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இணையதளங்கள்ல காதியானிகளுடைய இணையதளம் தான் இஸ்லாமிய இணையதளங்கிற பேர்ல அதிகமா இருக்கு. 2 இணையதளங்கள் தான் அதிகம் இருக்கு. ஒன்று காதியானிகளுடையது, இன்னொன்று ஷியாக்களுடைய. இந்த 2க்கு பின்னால்தான் உண்மையான முஸ்லிம்களுடைய இணையதளங்கள்லாம் அதுக்கு பின்னால்தான் இருக்குது. முதல்ல யார் இடம் பிடிக்கிறாங்க? காதியானிகள், அப்புறம் ஷியாக்கள். அப்ப இவனுடைய சூழ்ச்சி எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் யோசிச்சு பார்க்கணும். ஆக இப்படி இவனுக்கு பின்னால பெரிய வல்லரசு உட்கார்ந்து கொண்டு இவனை ஊக்குவித்தது. எதற்காக? முஸ்லிம்கள் ஆங்கிலர்களை எதிர்க்கக்கூடாது, வாழ்நாள் போற இவனோட சண்டை போட்டு செத்துப்போன்னு சொல்லி. அந்த நேரத்துல வட இந்தியாவில் உலமாக்கள் பெரிய தியாகம் செஞ்சாங்க. இந்த மிர்சா குலாம் அஹமது காதியானை எதிர்த்து பலவிதமான பிரச்சாரங்கள் செஞ்சாங்க. அவன் இறந்த பிறகும் கூட அவனுடைய ஆதரவாளர்களால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. நான் அதுல முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மிர்சா குலாம் அஹமது காதியானி பெரிய ஒரு குழப்பத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தி தன்னை நபி என்பதாக சொல்லிவிட்டு போனால் நிறைய அவனுடைய நூல்களில் இருந்து பல விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. அவன் எப்படியெல்லாம் குரானை இழிவுபடுத்தி இருக்கிறான், குரானை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தி இருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தி இருக்கிறான். ஏன்னா அவன் சொல்லியிருக்கிறான், பெருமானாரை விட நான் தான் சிறந்தவன் என்று சொல்லியிருக்கிறான். எல்லா நபிமார்களை விட நான் தான் சிறந்தவன் என்பதாக சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் ஒரு தனி டாபிக்கா பேசணும். அவன் மற்ற நபிமார்களை இழிவுபடுத்தியது, குரானை இழிவுபடுத்தியது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியது. ஏன்னா இன்னுமே நம்ம ஊர்ல காதியானிகள் குறித்த விழிப்புணர்வு போதுமான அளவுக்கு இல்லை. அதனாலதான் இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஏதோ அவனும் ஏதோ தப்பி போட்டிருக்கிறான், அவனும் ஏதோ தொழுவான், ஒரு முஸ்லீம் தானே அப்படிங்கிற மாதிரி நம்மள பலர் நினைக்கிறாங்க. அவனை முஸ்லீம்னு நினைச்சீங்கன்னா உங்க ஈமானுக்கு ஆபத்தா போயிடும், உங்களுடைய முடிவு ஈமான் இல்லாம ஆகிப்போயிடும். அதனால காதியானிய மதத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. இனிமே அவர்களை பத்தி பேசுறதா இருந்தா காதியானி மதம்னு சொல்லுங்க, அல்லது மிர்சாயி மதம் என்று சொல்லுங்க. அது ஒரு தனி மதம். நாம ஒரு இந்துட்ட கூட பேசலாம், அவனை சகோதரனா நினைக்கலாம், அவன் நமக்கு ஆபத்து கிடையாது. ஒரு கிறிஸ்தவனிடத்துல நம்ம பேசலாம், அவனை நம்ம சகோதரனா நினைக்கலாம், அவன் நமக்கு ஆபத்து இல்லை. அவன் ஒரு விஷயத்தை தப்பா விளங்கி ஒரு மதத்தில் இருக்கானே தவிர அவனால நம்முடைய மார்க்கத்துக்கு ஆபத்து கிடையாது. ஆனா இந்த காதியானிகள் தான் நம்முடைய முதல் எதிரிகளை தவிர நம்மை சுற்றி இருக்கிற இந்த இந்து சகோதர சமுதாயத்தினரோ கிறிஸ்தவர்களோ கிடையாது. ஞாபகம். எனவே காதியானி பள்ளின்னு சொல்லாதீங்க, காதியானி கோயில்னு சொல்லுங்க. காதியானி கோயில்னு சொல்லுங்க, அது பள்ளின்னு கூட சொல்லக்கூடாது. அது பள்ளிவாசல் அல்ல. பள்ளி என்பது அல்லாஹ்வையும் பெருமானாருடைய இறுதி நபித்துவத்தையும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் கட்டினா அதுக்கு பேர் மஸ்ஜித், மற்றவங்க கட்டினா அதுக்கு பேர் கோயில், அதுக்கு பேர் ஆலயம். எனவே காதியானி பள்ளிவாசல் அப்படின்னு பேச்சுவாக்குல நம்ம சொல்றோம் பாருங்க, முதல்ல அது தவறு. அருமையானவர்களை இவன் ஏற்படுத்திய அந்த தாக்கம் ஒரு 1908 மரணித்தான். அதுக்கு பிறகும் கூட அவனுடைய ஆதரவாளர்கள் ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய பெரிய ஆதரவு அவங்களுக்கு இருந்துச்சு, ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவர்கள் தங்களுடைய குழப்பத்தை நிறுத்தல. இந்த நிலையில தான் ஒரு சம்பவம் வந்து நடக்குது. வடநாட்டில் நடக்கிற ஒரு பாகல்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு பெண்ணை அப்துல் ரஸாக் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் ஆகிற போது அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணுடைய பேர் ஆயிஷா, அவருடைய கணவர் பேர் அப்துல் ரஸாக். இந்த ஆயிஷாங்கிற அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் போது அவங்க பருவமடையில சிறுமியாக இருக்கிறாங்க. பருவமடைந்த பிறகு அந்த பெண்ணுக்கு தெரிய வருது தன்னுடைய கணவர் ஒரு காதியானின்னு தெரியும். அந்த பெண் வந்து ஒரு பெரிய ஆலிமுடைய மகள், அந்த ஆலிமும் இறந்து போயிட்டாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. அப்ப தன்னை ஒரு காதியானிக்கு மனம் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று அந்த பெண்ணுக்கு பருவமடைந்த பிறகு தெரிய வரும். அந்த பெண்மணி உடனடியாக நீதிமன்றத்தை அணுகி, என்னுடைய கணவர் காதியானி, நான் ஒரு முஸ்லிம் பெண் ஒரு காதியானிக்கு மனைவியாக இருக்க முடியாது, எனவே எனக்கு மனவிலக்கு பெற்றுத்தாருங்கள் என்று அப்போதைய பாகல்பூர் கோர்ட்ல அந்த அம்மா ஒரு வழக்கு தொடுக்கிறான். இந்த வழக்கு தொடுக்கப்பட்ட பிறகு வழக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து காதியானிகளுக்கு சாதகமாகவே தான் போகுது. ஆங்கிலேய அரசாங்கம் இந்த வழக்கை எப்படி கொண்டு போகுதுன்னா, அவர் மிர்சாவை ஏற்றிருக்கிறதுனால, மிர்சாவை நபின்னு சொல்றதுனால அவர் முஸ்லீம் தாமா, அவர் காஃபிர்லாம் கிடையாது, அவர் நபின்னு சொன்னா சொல்லிட்டு போகட்டும், அதனால உனக்கு அவர் கணவர் தான், இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுலாம் தேவையில்லை, இப்படியாகத்தான் ஆங்கிலேய அரசாங்கம் இந்த வழக்கு அணுகுது. ஆனா அந்த அம்மாவுடைய உறுதி, ஈமானுடைய உறுதி இல்லை,
இவன் எனக்கு கணவனா இருக்க முடியாது, இவனோட நான் வாழ்ந்தா மறுமையில நான் குற்றவாளி, அதனால எனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்லைன்னு சொல்லி நிறைய முஸ்லிம் அறிஞர்கள் கோர்ட்ல வாதிடுறாங்க. அவங்களுடைய வாதங்களை எல்லாம் எப்படியோ சில குறுக்கு வழிகளை சொல்லி அந்த ஜட்ஜிகள் நீதிபதிகள் அந்த வாதத்தை எல்லாம் முடக்கிடுறாங்க. இந்த நிலையில தான் அந்த பாகல்பூருடைய உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, இந்த வழக்குல வாதாடுறதுக்கு ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறார், ஒரு மகான், அவர் தான் வரணும், அப்பதான் இந்த வழக்கு நமக்கு சாதகமா முடியும். அவங்க யாருன்னு சொன்னா தேவபந்துல இருந்து ஹஜ்ரத் மௌலானா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் பெரிய அறிஞர். அவங்களை பத்தி நான் தனியாகவே நிறைய பேசணும். அவங்க பெரிய அறிஞர். அவங்க ஏற்கனவே இந்த காதியானிகளுடைய குழப்பத்தினால மிகுந்த கவலையில இருந்தாங்க, ரொம்ப கவலை அவங்களுக்கு. மிர்சா குலாம் அஹ்மத் காதியானின்னு எப்ப தன்னை நபின்னு எப்போ சொன்னானோ அவங்க சொல்றாங்க, அதுல இருந்து 6 மாசம் வரைக்கும் நான் தூங்கவே இல்லை. நம்ம ஹயாத்துல ஒருத்தன் தன்னை நபின்னு சொல்றானே, நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை நம்ம எப்படி பார்க்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நீங்க உயிரோடு இருக்கும்போது ஒருத்தன் நபின்னு சொன்னானே, என்னுடைய மார்க்கத்தை அடிக்க வந்தானேன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அவ்வளவு கவலையில இருந்தாங்க அவங்க. இந்த நிலையில தான் அவர்கள்ட்ட உலமாக்கள் சொல்றாங்க, இந்த பாகல்பூர் வழக்குல காதியானிகளுக்கு சாதகமாவே போயிட்டு இருக்குது, அவன் முஸ்லிம் தான் என்பதாக நீதிபதிகள் சொல்றாங்க. இப்ப நீங்க தான் இந்த வழக்குல வாதாடி அந்த பெண்ணுக்கு நியாயமான தீர்ப்பு பெற்று தரணும்னு சொல்லி, அது மௌலானாவுடைய இறுதி காலகட்டம், ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்த காலகட்டம். அவங்க சொன்னாங்க, இந்த நிலையில நான் பாகல்பூர் வரைக்கும் வர்றதே எனக்கு கஷ்டம், அவ்வளவு நோயாளியாக நான் இருக்கிறேன், என்னுடைய உடல் அவ்வளவு நலிவுற்று இருக்குது, ஆனாலும் கூட ஒரே ஒரு காரணத்திற்காக தான் நான் வர்றேன்னு சொன்னான். நாளை மறுமையில எனக்கு பெருமானாருடைய ஷஃபாஅத் கிடைக்கும் சொன்னாங்க. உங்களுக்கு பெருமானாருடைய பரிந்துரை கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் காதியானிகளை எதிர்த்து போராடுங்கள் என்று உலமாக்கிட்டு சொன்னாங்க. எனக்கு மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிந்துரை கிடைக்கணும். என்னுடைய ஏடுகள், என்னுடைய அமல்களுடைய ஏடுகள் எல்லாம் கருப்பா இருக்குது. இது பெரியார்கள் பணிமுறை சொல்றது, நிறைய பாவம் செஞ்சு என்னுடைய ஏடு கருப்பா இருக்குது, என்னுடைய ஏடுகளை நான் பிரகாசமாக்கணும்னு சொன்னா இந்த வழக்குல நானே வாதாடுவேன்னு சொன்னான். அவ்வளவு நோயிட்டு இருந்த நிலையில மௌலானா அவர்கள் பாகல்பூருக்கு வர்றாங்க. அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சதுமே காதியானிகள் பதறி போயிடுறாங்க. ஏன்னா அவர் கல்வி கடந்தவர், எல்லா கிதாபுகளையும் கரைச்சி குடிச்சவர், புகாரிய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மனப்பாடமா ஒப்பிக்கிறவர், எல்லா கிதாபுகளும் மனப்பாடம். நான் சொல்ல அவங்களை பத்தி நான் தனியா பேசலாம், அவ்வளவு பெரிய மகான். வர்றாங்கன்னு எவ்வளவு நடுங்குறாங்க. எப்படியாவது அவர்கள் கோர்ட்ல வாதாடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் பல முயற்சிகள் நடக்குது. அல்லாஹ்வுடைய பேரர்களால் அந்த முயற்சிகள் எல்லாம் தவிடுபடியாகி மௌலானா கோர்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்றைக்கு மௌலானா வாதாடியதை நேர்ல பார்த்தவர்கள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அன்றைக்கு பேசியது எங்களுடைய பார்வையில மௌலானா அன்வர் ஷா காஷ்மீரியாக தெரியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பேசியது போல் இருந்தது. சொல்ற வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியது போல் இருந்தது. மௌலானா அவர்கள் இந்த அப்துல் ரஸாக் என்கிற இந்த ஆயிஷாங்கிற பெண்ணுடைய கணவன் அவன் காஃபிர் என்பதை மௌலானா அவர்கள் பல ஆதாரங்கள், அடுக்கடுக்கான ஆதாரங்கள் கொடுத்து விட்டு எதிரில் அந்த மிர்சாயி நிற்கிறான், காதியானி நிற்கிறான். அவனை பார்த்து சொன்னாங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களை தவிர யாராலும் சொல்ல முடியாது. சொன்னாங்க, நான் சத்தியம் மட்டும் சொல்றேன், நீ விரும்பினா இப்ப நான் சொல்றேன், மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி நரகத்திலே எரிஞ்சுக்கிட்டு இருக்கான், நீ விரும்பினா நான் இப்ப வேணாலும் அந்த காட்சியை காட்டட்டுமான்னு கேட்டான். அந்த காட்சியை நான் காட்டட்டுமான்னு கேட்டேன். நடுங்கி போயிட்டான் அந்த மிர்சா, அந்த காதியானி நடுங்கி போயிட்டான். இப்ப நான் அல்லாட்ட நான் சத்தியம் பண்ணா என் சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றான், மிர்சா குலாம் அஹ்மத் காதியானிங்கிற பையன் நரகத்திலே எரிஞ்சிட்டு இருக்கிறான்னு சொன்னான். இந்த கோர்ட்டே ஆடி போயிடுச்சு, எல்லாம் அரண்டு போயிட்டாங்க, யாராலையும் பேச முடியல. நீதிமன்றம் அந்த வழக்கை ஒத்தி வைக்குது. ஆனா வழக்கு முஸ்லிம்களுக்கு சாதகமா முடிய போகுது என்ற அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மௌலானா அவர்கள் அந்த வாதத்தை முடித்து விட்டு வரும்போது அந்த பாகல்பூர்ல இருக்கிற ஒரு மௌலவிட்ட சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த வழக்குடைய தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும், அது வரைக்கும் நான் உயிரோடு இருந்தா இந்த தீர்ப்பை நானே என் காதால கேட்பேன், ஒருவேளை நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னா இந்த வழக்கினுடைய தீர்ப்பை என் கபர்ல நீங்க படிச்சு காட்டணும், கபர்ல படிச்சு காட்டணும்னு சொல்லி ஒரு மௌலவிட்ட வசியத் பண்ணாங்க. மௌலானா அவர்கள் அதுக்கப்புறம் தேவபந்து வந்தாங்க. வந்த பிறகு ரொம்ப அவங்களுக்கு உடல் நலிவுற்று விட்டது. ஒரு நாள் இரவு நேரத்துல தேவபந்துடைய உலமாக்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, நான் எல்லாத்துலேயும் நான் அமானிதமா ஒரு விஷயத்த நான் சொல்றேன்,
நான் வரலாற்றை எல்லா புத்தகங்களையும் நான் படிச்சிருக்கிறேன். இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த எல்லா குழப்பங்களையும் படிச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச காதியானிய குழப்பத்தை போல முஸ்லிம்கள் வேறொரு குழப்பத்தை சந்தித்ததே கிடையாது. எனவே நீங்கள் நாளை பெருமானாருக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. உலமாக்களே, நீங்க பதில் சொல்லணும். நாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த காதியானிகளை எதிர்த்து உயிருள்ளவரை போராடுங்கள். இது மாணவர்களுக்கு அவங்க செஞ்ச கடைசி நசீஹத். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல மௌலானா அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான பிறகு தீர்ப்பும் வரும், சாதகமாக தான் வரும். அவங்க எந்த ஆலிம்கிட்ட வசியத் பண்ணாங்களோ அந்த ஆலிம் அந்த தீர்ப்புடைய நகலோடு தேவபந்துக்கு வந்து மௌலானா அன்வர் ஷா காஷ்மீருடைய கபர்ல நின்று கொண்டு அவங்களுடைய வசியத்தை நிறைவேற்றும் விதமாக அந்த தீர்ப்புடைய வாசகத்தை படிச்சு காட்டினாங்க. அருமையானவர்களே, இதுவெல்லாம் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இந்த மிகப்பெரிய குழப்பத்தை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதற்கான ஒரு பெரிய சான்று. அந்த நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, மிர்சா நரகத்தில் இருக்கிறான். இதை நீங்களும் நானும் நம்பணும். இந்த நம்பிக்கையில நமக்கு சந்தேகம் வந்தா கூட நம்ம ஈமான் வந்து சந்தேகத்திற்குரியதான் ஆயிடும். நிறைய பேர் நம்ம அப்படி நினைக்கிறோம், ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். அவங்க கடையில போய் கறி வாங்குறாங்க, முஸ்லீம் அறுத்ததை வாங்கணும். நிறைய பேர் சாதாரணமா நினைக்கிறோம். குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது. எந்த ஆயத்துக்கு பிறகு தெரியுமா? ஒவ்வொரு ஜும்மாவிலும் நம்ம 2வது குர்ஆன்ல ஓதுவோமே, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். இந்த ஆயத்துக்கு பிறகுதான் அஹ்ஸாப்ல இன்னொரு ஆயத்து வருது. அந்த ஆயத்து என்ன? இன்னல்லதீன யுஹூன அல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் சங்கடப்படுத்துகிறார்களோ லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். ஃபித்துன்யா, உலகத்திலும், வல் ஆখিরা, மறுமையிலும், வ அஅத்த லஹும் அஸாபம் முஹீனா, அவர்களுக்கு இழிவான வேதனை அல்லாஹ் வச்சிருக்கிறான் வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, பெருமானாருடைய நபித்துவம் இறுதி நபித்துவம் இல்லை என்று சொல்பவனை விட பெருமானாருக்கு சங்கடம் கொடுக்கிற யாராவது இருக்க முடியுமா? பெருமானார் இறுதி நபி கிடையாது, அவங்களுக்கு பின்னால ஒரு நபி உண்டுங்கிற ஒரு கூட்டம். இவனை விட பெருமானாரை சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய யாராவது உண்டா? நீங்க அவன்கிட்ட போய் பேசுனீங்கன்னு சொன்னா, அவன் சொந்தக்காரனா இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், பழைய நண்பனாக இருக்கலாம், அவன்கிட்ட பேசுனீங்கன்னா நீங்களும் இந்த ஆயத்துடைய சாபத்திற்குள்ளாயிருப்பீங்க. அதனால காதியானிகள் விஷயத்தை தயவு செஞ்சு சாதாரணமா எடுக்காதீங்க. நம்ம ஊருக்கு காதியானிகள் வந்தது 1950களில் இலங்கைக்கு போன சில நம்ம ஊர் வியாபாரிகள் அங்கே இருந்த சில காதியானிகள் வந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஊருக்கு முன்னாலேயே சாத்தாங்குளத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் காதியானிகளை முழுமையாக புறக்கணிச்சு அங்கே விரட்டி அடிச்சு விட்டாங்க. காய்பட்டத்தில் இருந்துச்சு, அந்த மக்கள் விரட்டிட்டாங்க. ஆனால் நம்ம ஊர்ல மட்டும்தான் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. நம்மில் பலரும் கூட அதை மறைமுகமாக ஆதரிக்கிறோம். அதனுடைய விபரீதம் என்ன என்பது தெரியாமல் இருக்கிறோம். அருமையானவர்களே, இவ்வளவு மோசமான ஒரு கூட்டம் தான் காதியானிகள். நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி தான். வரலாற்றில் இந்த காதியானி வந்த பிறகு, மிர்சா வந்த பிறகு யாரெல்லாம் அந்த மிர்சா குலாம் அஹமத் காதியானி பொய்யன் என்று வாதங்களில் ஈடுபட்டாங்களோ, இந்த காதியானியத்தை அழிப்பதில் எந்தெந்த ஆலிம்கள் ஈடுபட்டார்களோ அந்த ஆலிம்கள் அத்தனை பேரும் கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்காங்க. யாரெல்லாம் இந்த மிர்சா குலாம் அஹமத் காதியானிக்கு எதிராக பேசினாங்களோ அந்த அத்தனை உலமா பெருமக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தாங்க. அது மாத்திரமல்ல, இந்த உலமாக்கள் அத்தனை பேருக்கும் பெருமானார் மற்றவங்களுடைய கனவுல வந்து அவங்களுடைய பெயரை சொல்லி, இன்னார் என்னுடைய மகன், அவருக்கு சுப செய்தி சொல்லுங்க, என்னுடைய சலாம சொல்லுங்கன்னு சொன்னாங்க. யார் அந்த பேர்களை பட்டியல முடியாது. யாரெல்லாம் காதியானிகளை எதிர்த்தாங்களோ அவங்க விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற உலமாக்களுடைய கனவுல வந்து இவர் என்னுடைய மகன், அவருக்கு என்னுடைய சலாம சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கனவுகள் வாழ்த்துக்களும் சுப செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த காதியானிய குழப்பத்தை நாமும் வேரோடு அடிக்கணுமே தவிர அதை லேசு மாசாக கடந்து போகிற விஷயம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா இந்த குழப்பத்திலிருந்து நம்ம எல்லாம் காப்பாற்றணும். நான் கடைசியாக ஒரு 3 விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த மார்க்கத்தை வந்து 3 விஷயத்திலிருந்து பாதுகாக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் எப்போ வருகை தந்தாங்களோ மற்ற எல்லா நபிமார்களுடைய மார்க்கமும் காலாவதி ஆயிடுச்சு. பெருமானாருடைய வருகையோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த மார்க்கம் காலாவதி ஆயிடுச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த மார்க்கம் காலாவதி ஆயிடுச்சு. எல்லா மார்க்கமும் காலாவதி ஆயிடுச்சு. யாரும் இனி தௌராத் இன்ஜீல கூட பார்க்கக்கூடாது, படிக்கக்கூடாது. ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவில் யூதர்களுடைய ஒரு பாடசாலை வேதசாலை கடந்து போறாங்க.
அந்த யூதர்கள் தௌராத்துல உள்ள சில உபதேசங்களை படிச்சுட்டு இருக்கிறான். அவங்களுக்கு அது கேட்க கொஞ்சம் அழகா இருந்துச்சு. உடனே உமர் ரலியல்லாஹு உள்ள போய் நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டான். நான் தௌராத்தை படிச்சுட்டு இருக்கிறோம், அதுல சில உபதேசங்கள், எனக்கு அதுல ஒரு காப்பி கொடுங்க. உமர் ரலியல்லாஹு அந்த காப்பியை வாங்கிட்டு வர்றாங்க. பெருமானாருடைய மஜ்லிஸுக்கு நல்ல உபதேசங்கள் இருக்குது இல்லையா, பெருமானார் பாராட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு வர்றாங்க. வந்து உட்காராங்க. நபிஸலாம் கேட்டாங்க, என்னப்பா உன் கையில என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், இந்த மாதிரி யூதர்களுடைய வேத பாடசாலைக்கு போனேன், அவங்க தௌராத்தை வாசிட்டு இருந்தாங்க, இந்த உபதேசங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் எழுதி வாங்கிட்டேன். பெருமானாருடைய முகம் அப்படியே செவந்து கோபமாக மாறிவிட்டு சொன்னாங்க, என்ன உமர் அவர்களே, இப்போது மூசா உயிரோடு இருந்தாலும் என்னை பின்பற்றுவதை தவிர அவருக்கும் வேறு வழி கிடையாது. லவ் கான மூசா ஹய்யன் லமா வஸிஅஹு இல்ல இத்திபாஇ. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருந்தா எனக்கு அருளப்பட்ட குர்ஆனை தான் அவரும் ஓதணும், தௌராத்தை கிடையாது. நீங்க என்ன இந்த தௌராத்தை பிடிச்சு கொண்டீங்கன்னு கேட்டாங்க. நாளைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கியாமத்துக்கு முன்னால வருவாங்களே, வந்து இஞ்சில பரப்ப மாட்டாங்க, குர்ஆனை தான் கையில் எடுப்பாங்க. இஞ்சில தான் கையில் எடுப்பாங்களே, குர்ஆனை தான் கையில் எடுப்பாங்க, இஞ்சில கிடையாது. பெருமானாரை பின்பற்றுவாங்க. யார்? இந்த உம்மத்துல ஒரு நபராகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அதனாலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவங்க நபியா இருக்க மாட்டாங்க. நபியா இருந்தா அவங்க தான் இமாமம் செய்யணும், அவங்க இமாமம் செய்ய மாட்டாங்க. யார் இமாமம் செய்ய? மஹதி தான் இமாமம் செய்வாங்க. ஈசாவே சொல்லுவாங்க, உங்களில் ஒருவருக்கு பின்னால நான் இருந்து தொழுகிறேன். மஹதி அலைஹிஸ்ஸலாம் இமாமா இருப்பாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால நிற்பாங்களே தவிர, ஏன்னா அப்பதான் இந்த உம்மத்துல ஒரு ஆளாக அவங்க ஆக முடியும். இப்போ பெருமானார் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருந்தால் கூட என்னதான் பின்பற்றணும். எனவே நாம தெரிந்து கொள்ளணும், முதலாவது இந்த மார்க்கம் எல்லா மார்க்கத்தையும் காலாவதியாக்கி விட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். யாராவது ஒருத்தன் இனிமையில நபி வருவாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்றான். குர்ஆனுடைய சட்டம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா தான் அர்த்தம். பெருமானாருக்கு பின்னால இனி ஒரு நபி வர முடியும் என்று யாராவது சொன்னால் அவன் இஸ்லாமே காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்றான். இதிலிருந்து தீனை பாதுகாக்கிறது உலமாக்களுடைய கடமை. இந்த மார்க்கம் எல்லா மார்க்கங்களையும் காலாவதியாக்கி விட்டதை தவிர இனிமேல் கியாமத்து வரைக்கும் இந்த ஷரியத்து தான் உலகம் முழுவதும் சட்டம். இதான் உலக அறிவு நாள் வரைக்கும் சட்டம். இந்த சட்டங்களை காலாவதியாக்குற நபியோ எந்த வகையோ எந்த தூதுத்துவமோ இனி வராது. இதற்காக உலமாக்கள் பாடுபடும். இரண்டாவது விஷயம் என்ன சொன்னா, இந்த மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸ் இதை எப்படி புரியணும் சஹாபாக்கள் சொல்லி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் பெருமானாருடைய நேரடி மாணவர்கள். அவங்க மார்க்கத்தை எப்படி புரிஞ்சாங்க? அந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய அடுத்த தலைமுறை தாபியீன்கள் அவங்க புரிஞ்சாங்க மார்க்கத்தை. அதுக்கு பின்னால தபுஅ தாபியீன்கள் இவங்க எப்படி மார்க்கத்தை புரிஞ்சாங்க? அதுதான் மார்க்கம். இதுல மாற்றம் செய்யக்கூடாது. இதுல மாற்றம் செய்யறதுக்கு சில பேர் வந்து புறப்பாக்குறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றான். புறப்பாக்குறதுனா இப்படிதான் விஞ்ஞான ரீதியா பார்க்கணுங்கிறான். சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்க, தாபியீன்கள் எப்படி விளங்குனாங்க, தபுஅ தாபியீன்கள் எப்படி விளங்குனாங்க, இதுதான் மார்க்கமே தவிர இதைத்தான் நம்ம குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் என்று சொல்றோம். அது ஒவ்வொன்றுக்குள்ளே நான் உள்ள போய் விளக்க முடியாது. இந்த நான்கின் அடிப்படையில் அமைந்ததான் 4 மதுஹபுகள். இதுல ஏதாவது மாற்றம், இதுல ஏதாவது சரி செய்யணும்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா அவர்களும் வழிகேடு. ஆனா அவங்க காவிர்கள் அல்ல, முஸ்லிம்கள் தான். அப்படி விளங்கிறாதீங்க. இது ரெண்டாவது விஷயம். சஹாபாக்கள் விளங்கின மார்க்கம் எதுவோ அதை தான் நம்ம அந்த வழியில நடக்கணுமே தவிர தாபியீன்கள் தபுஅ தாபியீன்கள் இந்த 4 மதுஹபும் அந்த காலத்துக்குள்ள அடங்கியது. அந்த 4 மதுஹபும் ஹிஜ்ரி 220க்குள்ள அடங்கி விடுகிறது. அதைத்தான் பின்பற்றணும். மூன்றாவது, இந்த மார்க்கத்துல யாரும் எந்த மாற்றத்தையும் செய்ய அனுமதி இருக்கக்கூடாது. இந்த மார்க்கத்தை குறைக்கவும் அனுமதி இல்லை, இந்த மார்க்கத்துல கூட்டவும் அனுமதி இல்லை. யூதர்கள் மார்க்கத்திலே குறைத்து வழிகட்டாங்க, எல்லாத்தையும் குறைச்சாங்க. நசராக்கள் கூட்டி வழிகட்டாங்க. அல்லாஹ் நசராக்களுக்கு 6 நோன்பு வைக்க சொன்னா வருஷத்துல, அவன் பேணுதல் பேர்ல கூட்டி 60 நோன்பு வைக்கிட்டான். அவர்கள் கூட்டி அழிந்தார்கள், கிறிஸ்தவர்கள் குறைத்து, யூதர்கள் குறைத்து அழிந்தார்கள். இந்த மூன்றுமே ஒரு மார்க்கத்திற்கு ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்கிற உறுதியான நம்பிக்கையை நமக்கு தந்து நம்முடைய மௌத் வரை அதே நம்பிக்கையை நம்மை வர்ணிக்க செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கும் அவருடைய ஹவுதுக்கும் உரியவர்களாக நம்மை ஆக்கியப்பானாக. நாளை சோனத்திலே அவர்களது அருகாமை நசீவாக்குவானாக. அவர்களது பொருட்டாங்களுடைய பாவங்களையும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா துயரங்களையும் நீக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.